வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம கேஷியரோட கேஷ் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுவாங்கன்றதை நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டாஃப் லாகின் வந்துட்டு பண்ணும்போது இன்கேஸ் ஃபார்மஸில் வந்துட்டு மல்டிபிள் ஸ்டாஃப் இருப்பாங்க. ஸோ அதில் கேஷியர் மாதிரி ஒரு ஸ்டாஃப் இருப்பாங்க சேல்ஸ் பண்ணதுக்கப்புறம். ஸோ அவங்களுடைய ரிப்போர்ட்டிங் எப்படி இருக்கும், அவங்க எப்படி செக் அவுட் ஆவாங்க, செக் அவுட் ஆகும்போது டோட்டல் கேஷ் கலெக்டட் எப்படி அப்டேட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாங்க. அண்ட் ஓனர் எப்படி அதை ரிப்போர்ட் செக் பண்ணுவாங்கன்றதை நம்ம இந்த வீடியோவில் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, ஒன்ஸ் நம்ம சேல்ஸ் லிஸ்டிங் பேஜ் வந்ததுக்கப்புறம் இங்கே நம்மளுக்கு டியூவில் வந்துட்டு பில் எல்லாமே சேவ் பண்ணியிருப்பாங்க கேஷியர். ஸோ அந்த டியூ ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணிட்டோம்னா மோட் ஆஃப் பேமெண்ட் செலக்ட் பண்ணியிருந்தோம். இங்கே நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ட்வைஸ் கிரெடிட் நோட் எதுவும் இருக்காது. ஸோ அதுக்கு நோ அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ நம்ம ரெக்கார்ட் பேமெண்ட் கிளிக் பண்ணிட்டோம்னா ஸோ இந்த ஒரு பேமெண்ட் வந்துட்டு கிரெடிட்டில் இருந்து ரிசீவ்டு பேமெண்ட்டுக்கு வந்துட்டு அப்டேட் ஆகிடும். ஓகே, ஸோ இதே மாதிரி வேறு பில்ஸையும் வந்துட்டு ஸ்டாஃப் வந்துட்டு டியூ ஆப்ஷனில் கிளிக் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு எல்லா சேல்ஸ் பில்லையும் வந்துட்டு அவங்க கிரெடிட்டில் சேவ் பண்ணிருக்கணும் ரெக்கார்ட் பேமெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே அவங்க அப்டேட் பண்ணுற எல்லாத்தையும் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் யுவர் ஷிஃப்ட் எண்ட்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு ரைட் சைடில் ஷோ ஆகுது. அவங்களுடைய ஷிஃப்ட் இந்த டைமில் டியூரேஷன் வந்துட்டு எண்ட் ஆகிடும்ன்றது ஷோ ஆகும். இன்கேஸ் அவங்க பிரேக் எடுக்கணும், லாக் அவுட் பண்ணணும்னா ப்ரொஃபைல் ஆப்ஷன் மேலே அவங்க கிளிக் பண்ணிவிட்டு லாக் அவுட் ஆப்ஷன் வந்துட்டு அவங்க கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே ஓகே கிளிக் பண்ணாங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், ஐதர் லாக் அவுட் பண்ணுறதுக்கு இல்லை பிரேக் எடுக்கிறதுக்கு. ஓகே, ஸோ பாஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணால் பிரேக் எடுத்துக்கலாம். ஓகே, இன்கேஸ் அவங்க லாக் அவுட் போடுறாங்க அப்படின்னா ஸோ லாக் அவுட் பண்ணும்போது எவ்வளோ அமௌண்ட் கலெக்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய ஷிஃப்ட்டில் கேஷை வந்துட்டு இங்கே என்டர் பண்ணிவிட்டு லாக் அவுட் பண்ணணும். ஸோ இதை வந்துட்டு நம்ம ரிப்போர்ட்டில் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக அவங்க எவ்வளோ அமௌண்ட் வந்துட்டு கலெக்ட் பண்ணியிருக்காங்க அவங்களோட ஷிஃப்ட்டில், ஸோ அதை என்ட்ரு பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுடைய ஷிஃப்ட் வந்துட்டு லாக் அவுட் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த ஒரு ரிப்போர்ட்டை வந்துட்டு நம்ம அனலைசிஸ் பண்ணுறதுக்கும் செக் பண்ணுறதுக்கும் இன்கேஸ் மாடிஃபை பண்ணணும் அப்படின்னாலும் நம்மளுக்கு ஆக்சஸ் வந்துட்டு ஓனருடைய க்ரெடென்ஷியல்ஸில் அவைலபிள் இருக்கும். மீன்ஸ் ஓனருடைய லாகின் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஓனர் அக்கௌண்ட்டில் இருந்து லாகின் பண்ணிவிட்டு அந்த ஒரு ரிப்போர்ட்ஸை எப்படி ஆக்சஸ் பண்ணுறோன்றதை செக் பண்ணிக்கலாம். ஸோ ஓனர் க்ரெடென்ஷியல்ஸ் என்ட்ரி பண்ணிட்டோம், இப்போ லாகின் பண்ண போகிறோம். ஸோ ஆஸ் இட் இஸ் நம்ம மோர் ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஸோ செக் பண்ணிக்கலாம் அதில் ரிப்போர்ட்ஸ் இருக்கா நம்மளுக்கு. ஸோ நம்ம ஓனர் லாகின் ஆனதுனால டேஷ்போர்ட் கூட ஆக்சஸ் இருக்குது. ரிப்போர்ட்ஸ், அக்கௌண்டிங் ரிப்போர்ட்ஸ், கேஷ் மேனேஜ்மெண்ட் ரிப்போர்ட். ஸோ இந்த ரிப்போர்ட்டில் வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு டேட் ஃபில்டர் போட்டுக்கலாம். டிஃபால்ட்டாக வந்துட்டு டுடே டேட் வந்துட்டு செலக்ட் ஆகிருப்பாங்க. ஓகே, ஸோ அதை நம்ம செக் பண்ணதுக்கப்புறமா ஸ்டாஃப், எந்த ஸ்டாஃபோடைய டேட்டா செக் பண்ணணும், அண்ட் ஸ்டேட்டஸ், கலெக்டட் அமௌண்ட், மிஸ்மேட்ச் அமௌண்ட், ஸோ அந்த மாதிரி ஆல் அப்படின்ட்டு நம்ம செலக்ட் பண்ணிட்டோம்னா எல்லாமே நம்மளுக்கு ஷோ ஆகும். கோ கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, அவங்களுடைய டிரான்சாக்ஷன் ஆனது வந்துட்டு நம்மளுக்கு இப்போது ஓனர் அக்கௌண்ட்டில் ஷோ ஆகுது. ஓகே, அவங்களுடைய ஷிஃப்ட் டைமிங்ஸ் வந்துட்டு நம்ம அலாட் பண்ணியிருப்போம், அதோடைய டீட்டெயில்ஸ் இருக்கும், ஸ்டாஃப் நேம், ஷிஃப்ட் டைமிங், அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு அவங்களுடைய ஷிஃப்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, எப்போ எண்ட் பண்ணாங்கன்ற டீட்டெயில்ஸ் இருக்கும். டோட்டல் கேஷ் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்காங்க, இப்போ ட்ராயரில் வந்துட்டு எவ்வளோ கேஷ் வச்சுருக்காங்க, ஸோ அதோடைய ரிப்போர்ட் இங்கே நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த ஒரு ரிப்போர்ட்டை வந்துட்டு இன்கேஸ் எடிட்ஸ் ஆப்ஷன் நம்மளுக்கு இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஏதாவது மிஸ்மேட்ச் ஆயிருந்தால் அந்த ஒரு அமௌண்ட்டை அப்டேட் பண்ணிடலாம் இங்கே நம்ம. ஸோ அதுக்கு ஓனருக்கு மட்டும் ஆக்சஸ் இருக்கும். டவுன்லோட் ஆப்ஷனை செக் பண்ணோம்னா எக்ஸல், சிஎஸ்வி, பிடிஎஃப்ல வந்துட்டு அவங்க இந்த ஒரு ரிப்போர்ட்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் அவைலபிள் இருக்குது. ஓகே, ஸோ இன்கேஸ் அந்த ட்ரான்சாக்ஷன் மேலே நம்ம கிளிக் பண்ணோம்னா ஸோ இன்னும் இன்டெப்த்தாக வந்துட்டு நம்ம டீட்டெயில்ஸ் வந்துட்டு செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அந்த ட்ரான்சாக்ஷன் மேலே நம்ம கிளிக் பண்ணப்போ கேஷ் மேனேஜ்மெண்ட் ரிப்போர்ட் ஓப்பன் ஆகும். ஸோ எந்த ஷிஃப்ட்லேருந்து எந்த ஷிஃப்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஸோ டோட்டல் கேஷ் இன்னும் எவ்வளோ அவுட்ன்றது இங்கே நம்ம இஷ்யூ ஆகும். ஓகே, ஸோ இந்த ஒரு ப்ரோசஸ் மூலமாக கேஷியர் ஸ்டாஃப் லாகினோட ஆக்சஸை நம்ம ஓனர்லேயும் செக் பண்ணிக்கலாம்.